வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க்கு, 5 மார்க்கு, 8 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா தரவாக பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியர்களோட படைகள் இத்தாலியில் படைகளை எவ்விடத்தில் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் இ, அதாவது அடோவா அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ஐக்கிய நாடுகளின் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தான நாள், இது ஒரு முக்கியமான கொஸ்டின், 1 மார்க்கு. இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஜூன் 26, 1945. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யதா பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்தர் தான். ஸோ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஆப்ஷன் ஏ, சுவாமி தயானந்த சரஸ்வதி. எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 4th ஆப்ஷன் சி, அதாவது முண்டா கிளர்ச்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5th வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5th கரெக்டான கூற்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ 5th ஆப்ஷன் டி வந்து கரெக்டு, போத் ஏஆர், இதான் வந்து கரெக்டு. 6th பார்க்கலாம். ஸோ 6th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 6th ஆப்ஷன் பி, வேம்பநாடு ஏரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேப்பநாடு ஏரி. பெண் புரட்சி எந்த வேளாண்மை பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 7th ஆப்ஷன் சி, ஹனி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்திய காற்றாற்றல் நிறுவனம் நிறுவப்பட்டுள்ள இடம் வந்து எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 8th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சென்னை வந்து கரெக்டு. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பின்னடையும் பருவ காற்று எந்த கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 9th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வங்கக்கடல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேரிடர் அவசர தொலைபேசி எண், இது ஒரு முக்கியமானது. டிசாஸ்டர் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 1077. பின்வருவற்றில் எந்த உரிமை டாக்டர் பீமா ராவ் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசமைப்பில் உதயம் என்ற, அதாவது இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது ரைட் டு கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ரெமெடிஸ், ஆப்ஷன் சி. ஸோ 1 மார்க்கில் ரைட்டான ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. புதியதாக சுதந்திரமடைந்த பாகிஸ்தான் எல்லைக்குள் வகுத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, சர்சீரில், ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. ஒரு நல்ல பொருளாதாரம் இதனின் விரிவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ நல்ல பொருளாதாரம் 13. அப்போ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, மூலதன சந்தை, அதாவது கேபிட்டல் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு 14, சரியில்லாத கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ 14க்கு ஆப்ஷன் பி, 1 மட்டும்தான் சரி. ஸோ இங்கிலீஷில் ஆப்ஷன் சி, 1 ஒன்லி, இதான் வந்து ஆன்சர் கீ. ஸோ இதில் கொஷின்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. ரஷ்ய புரட்சியின் உலகளவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. ஹைலைட் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரிவோல்ட். முத்து துறைமுக நிகழ்வை வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த பியூரல் ஹார்பர் இன்சிடென்ட்ஸ், ரொம்ப முக்கியம். சுவாமி விவேகானந்த செயல்பாட்டாளர் சித்தாந்தத்தின், இது ரொம்ப முக்கியம். திருப்பூர் குமரன் நல்லா படிச்சிருப்பாங்க. பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் பஸ்ட் மான்சூன்? கலப்பு மேலாண்மை என்றால் என்ன? தகவல் தொடர்பு என்றால் என்ன? தன் வகைகள் யாவை? வாட் இஸ் கம்யூனிகேஷன்? ரைட் த டைப்ஸ். கடல் பாதுகாப்பு மேலாண்மையின் சதுப்பின தாவரங்கள் பங்கு என்ன? வாட் இஸ் ரோல்ஸ் ஆஃப் பிளேட் இன் மேங்க்ரூவ் கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட்? இந்திய குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவார்? ஒய் இஸ் ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட்? பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணங்களை பட்டியலெடுக்க. ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். ஜிடிபியில் உள்ள பங்களிப்பு துறைகளை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக. நேம் த செக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூட் ஜிடிபி இன் எக்ஸாம்பிள். வளர் வீத வரி என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ்? நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 × 5 50.
ஸோ இதில் இருக்கக்கூடிய கோடிட்ட இடம் ஃபில்லப்ஸ்க்கு இதெல்லாம் கீ ஆன்சர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கீ ஆன்சர் போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. வேலு நாச்சியார் பற்றி விடையளிக்கவும். எலாபரேட் த வேலு நாச்சியார். முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். வேறுபடுத்துக்கு பொறுத்த வரைக்கும் வேளாண் சார்ந்த கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ரோட்வேஸ், ரயில்வேஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடினை ஆய்வு செய்க. 1857ஆம் ஆண்டு பெருங்காலத்தின் தோல்வி. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிரேட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆளுநருடைய அதிகாரங்கள். வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து அண்டை நாடுகள் நட்புறவு. குளோபலைசேஷன் சேலஞ்சஸ். இந்திய வேளாண்மை கொள்கையின் முக்கிய சுருக்கங்களை எழுதுக, நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் த ப்ரீஃப்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட டைம்லைன் கொடுத்துருக்காங்க, மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, சரிங்களா. தமிழ் மீடியத்துக்கும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2020 வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. 14 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது. ஸோ 1 மார்க் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஹைலைட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரஷ்யன் ரிவோல்ட்டு, பீரல் ஹார்பர் இன்சிடென்ட், அதே மாதிரி இம்பேக்ட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆக்டிவிட்டீஸ் ஐடியாலஜி, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்லாம் இருக்கும். திருப்பூர் குமரன் ரொம்ப முக்கியம். மிக்சடு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர், த சிஸ்டம் விச் இன்க்ளூட் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி டெஃபினேஷன் எழுதிக்கலாம். கம்யூனிகேஷன் என்ன. ரோல் ஆஃப் பிளேட் இன் மேங்க்ரோவ் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், த வே ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா எலெக்டட், ரீசன் ஃபார் த பிரிக்ஸ் ஃபார்மேஷன், ஜிடிபினா என்ன. ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக அழகாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இந்த கீ ஆன்சர் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 10x550க்கு டாலர் இம்ப்ரலைசேஷன், இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே எழுதணும். வேலு நாச்சியார் ஆகட்டும். மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஸோ இந்த ஆன்சருக்கு ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. அக்ரோ பேஸ்ட் மினரல் இண்டஸ்ட்ரி, ரோடு வேஸ் அண்டு ரயில்வேஜ். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ. இந்த மாதிரி ஆன்சர் கீ எழுதுங்க. பவர் ஆஃப் கவர்னர் பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், லீகிஸ்டிவ் பவர்ஸ், ஃபினான்ஷியல் பவர்ஸ், ஜஸ்டிஷியல் பவர்ஸ், இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வந்து எழுதணும். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருக்கணும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசிக்கு இந்த எல்லாமே இருக்கணும். டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42 அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 44 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி மேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி காட்டணும், சரிங்களா. அது ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.